ஸோ தமிழ்நாடோட ஏரியா அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்? 1,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர். எஸ், 13,00,58 இல்லையா? 13,00,58 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்மளோட கோஸ்ட் லைன் அப்படிங்கிறது எவ்வளோ லென்த் புது டேட்டா படி? 1068.69. எஸ், 1068.69 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்மளோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எவ்வளோலேருந்து எவ்வளோ இருக்கும்? 21.6 31.8. எஸ், 21.6 டிகிரி செல்சியஸ்லேருந்து 31.8 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அதே மாதிரி என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் இஷ்யூல வந்து தமிழ்நாடு எத்தனையாவது பிளேஸ்ல இருக்காங்க? தேர்ட் பிளேஸ்ல வந்து இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்தியாலேயே அதிகமான ராம்சார் சைட் இருக்கக்கூடிய ஸ்டேட் இது தமிழ்நாடு. எத்தனை ராம்சார் சைட்ஸ் இருக்கு? 20 இருக்கு. ஸோ அதுல அதிகமான ராம்சார் சைட் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ராமநாதபுரம். எத்தனை இருக்கு? 5 இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எல்எஸ்டி அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன? Land surface temperature. லேண்ட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது. ஸோ இந்த வெப்பத்தை வந்து பேரிடரா அறிவிச்சிருப்பாங்க. எப்ப அறிவிச்சாங்க தமிழ்நாடு வெப்ப பேரிடர்? 2024ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கறதா சொல்லியிருப்பாங்க? 4 லட்சம். எஸ், ஸோ 4 லட்சம். ஓகேவா? 4 lakhs அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடியதுல அதிகமான அந்த மினரல் அப்படிங்கிறது எது அதிக பர்சன்டேஜ் இருக்குது? வெர்மிகுலைட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் மாலிப்டினம். அதுக்கப்புறம் கார்னைட், மேக்னசைட். அடுத்தது டைட்டானியம். ஓகேவா? சோ வெர்மிகுலைட் வந்து 79%, மாலிப்டினம் 66, கார்னெட் 46, மேக்னசைட் 34, டைட்டானியம் வந்து 27%. ஸோ இந்த ஆர்டர்ல தான் நமக்கு கிடைக்குது. அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டிஜிபிஎஸ் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன? Differential Global Positioning System அப்படிங்கிறது. ஸோ இது அந்த இமேஜஸ் ஆஃப் மினரல் ரிசோர்ஸஸோட இமேஜஸ் அப்படிங்கிறத எடுத்து கொடுக்கும். ஸோ அடுத்த MIMAS அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன? மினரல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். MTSனா மைனிங் டெனமெண்ட் சிஸ்டம். ஓகேவா? மைனிங் டெனமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யாரு டெவலப் பண்ணி கொடுப்பாங்க? TNEGA எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க? 2007 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாட்டில் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 ரிப்போர்ட் படி எவ்வளவு வீட்டில் வந்து இந்த எல்பிஜி எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க? 83.3% ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல வந்து எல்பிஜி எலக்ட்ரிசிட்டி ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் எப்போல இருந்து ஃப்ரீ கேஸ் ஸ்டவ் ப்ரோக்ராம் வந்து இருக்குது? 2007ல இருந்து செயல்பட்டுட்டே இருக்குது. ஸோ நமக்கு நேஷனல் லெவல்ல வந்து பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா இப்போ கொண்டு வந்திருப்பாங்க. எல்பிஜி 2016ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்பிஜிக்கு பதிலாக என்ன கொண்டு வர்றது இதுல இருக்காங்க பிளான்? பைப்டு நேச்சுரல் கேஸ் PNG அப்படிங்கிறது கொண்டு வர போறாங்க. ஸோ அடுத்தது தமிழ்நாடு எலக்ட்ரிக் வேல்யூ பாலிசி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பாலிசி EV பாலிசி 2023ல தமிழ்நாடு பிகம் EV கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த ஒரு டார்கெட்டை வச்சு தான் செயல்பட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட ஆம்பிஷியஸ் கோல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் EV வந்து எந்த வருஷத்துக்குள்ள கொண்டு வரணும்னு வச்சிருக்காங்க? 30% 2030க்குள்ள அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா தமிழ்நாடு கிரீன் ஹைட்ரஜன் பாலிசி அப்படிங்கிறது. ஸோ இதுல எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வச்சிருக்கிறாங்க நேஷனல் லெவலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு? 40 to 50. எஸ், 40 to 50% நேஷனல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்கோ அதுல இவங்களோட பங்கு 40 to 50% கொடுக்கணும் 2030க்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வந்து தமிழ்நாடு வச்சிருக்கிறோம். ஸோ தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படிங்கிறது எப்போ கிரியேட் பண்ணாங்க?
எஸ் 1982 பிப்ரவரி 27ல தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு 17 இண்டஸ்ட்ரீஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஹைலி பொல்யூட்டிங் அப்படின்னா என்ன கலர் அதை ரெப்ரசென்ட் பண்ணும்? ரெட் கலர், ரெட் கலர். ஸோ லீஸ்ட் பொல்யூட்டிங் அப்படின்னா ஒயிட் கலர், ஒயிட் கலர் அப்படிங்கிறது டினோட் பண்ணும். ஸோ சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எப்போ? 1974. எஸ் 1974 செப்டம்பர்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு காவேரி ரிவர் வந்து எவ்வளவு ஸ்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 27 ஸ்டேஷன்ஸ் வந்து காவேரி ரிவரை மானிட்டர் பண்றது இருக்கும். பவானி ரிவருக்கு 8 ஸ்டேஷன்ஸ். அமராவதிக்கு 3 ஸ்டேஷன்ஸ். தாமிரபரணிக்கு 13. பாலார் ரிவர் 1 வாணியம்பாடி. எஸ் 1 இருக்கும், வாணியம்பாடியில இருக்குது. ஓகேவா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிப்காட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க நமக்கு? 1971ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ இந்தியாவோட தூய்மையான நகரம் அப்படின்னு சொல்லிட்டு 8 இயரா எந்த பிளேஸ் வந்து இருக்கு? இந்தூர். ஓகேவா. ஸோ இந்தூர் 311 அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு முன்னோட்டமா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் எப்போ ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க? 2016. ஸோ இப்போ அதை ரத்து பண்ணிட்டு இப்போ புதுசா கொண்டு வந்தது 2026 ஏப்ரல் 1ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க புதுசா. அடுத்தது நெட் ஜீரோ வேஸ்ட் சிட்டி 2025ல இது லக்னோ. ஓகேவா, லக்னோ. சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்து தமிழ்நாட்டுல எப்ப பேன் பண்ணிருப்பாங்க? ஜனவரி 1 2019. இந்தியால ஜூலை 1 2022ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்தது ஆக்சுவலாக சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பேன் பண்ணது 2018ல, அது நடைமுறைக்கு வந்தது 2019 ஜனவரி 1. மீண்டும் மஞ்சப்பை திட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க? 23 டிசம்பர் 2021ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இயற்கை பிரிவு அப்படிங்கிறது 4 பெரிய பகுதிகளாக இருக்கும். என்னெல்லாம்? ஓகே. ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, கடற்கரை சமவெளிகள், மத்திய பீடபூமிகள். ஓகேவா. ஸோ இந்த 4ஐயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளோட ஃபாரஸ்ட் கவர் அப்படிங்கிறது இப்போ எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க? 24.47. ஸோ இதை 33% இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க? எஸ், பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. எப்ப கொண்டு வந்தாங்க? செப்டம்பர் 24, 2022. செப்டம்பர் 24, 2022ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து எத்தனை நேஷனல் பார்க் இருக்கு தமிழ்நாட்டுல? 5. எத்தனை டைகர் ரிசர்வ்? 5. கன்சர்வேஷன் ரிசர்வ்? 3. ஓகே. எலிஃபண்ட் ரிசர்வ்? 5 இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 2002ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் வந்து இங்க இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாடர்னைசேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஃபோர்ஸ் நடுகாணி. ஓகேவா, நடுகாணி அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்டான டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அண்ட் கிரீனிங் ப்ராஜெக்ட் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் ரெஸ்பான்ஸ் டிபிஜி PWCRன்னு சொல்லுவாங்க. இது வந்து எவ்வளவு இயர்ஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க? 8 இயர்ஸ். ஜிகா இல்லையா, ஜிகாவோட சப்போர்ட்டோட இதை வந்து பண்றாங்க. ஓகே. ஓகே. ஸோ இது வரைக்கும் தானே படிக்க சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து எந்த எதுக்கு கீழே இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க? இந்த டிபிஜி PWCR தமிழ்நாடு சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இயர் 75. எஸ் 1975 தமிழ்நாடு சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1975க்கு கீழே இதை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஃபைன். ஸோ நாளைக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிறத படிச்சிருங்க அந்த 9th சாப்டர்ல. ஸோ அது எல்லாமே ஆல்ரெடி படிச்ச ஸ்கீம்ஸ் தான் இருக்கும்.
ஸோ தேசிய பெண்கள் அதிகாரமளித்தல் தினம் எப்போ? நேஷனல் விமன்ஸ் எம்பவர்மெண்ட் டே. August 14. ஆகஸ்ட் 14. ஆகஸ்ட் 14 வேற என்ன தினம்? பிரிவினை தினம். எஸ், பிரிவினை தினம் அப்படிங்கிறது. ஓகே. பாகிஸ்தானோட இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது எத்தனையாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்? 5. 5. ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி. 10. ஓ இது 10 10 ஓகேவா? 10 ம். ஜெண்டர் ஓகே. இன்இக்வாலிட்டி தான் 5. ம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் விமன்ஸ் இயர் எப்போ? 75 1975. 1975. மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 15 to 2000 to 2015. ஓகே. 2000 இருந்து 2015 எத்தனை கோல் வச்சிருந்தாங்க? 8 goal. எஸ், 8 கோல். ஓகேவா? 8 கோல். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் விமன்ஸ் டே எப்போ? பிப்ரவரி மார்ச் 3rd. 8ஆம் தேதி. February 13. February 13. நேஷனல் February 13. ஓகே. ஸோ நேஷனல் விமன்ஸ் டே February 13. இன்டர்நேஷனல் தான் March 8. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சமூக நீதி நாள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எப்போ? சோஷியல் ஜஸ்டிஸ் டே. செப்டம்பர் 17. September 17. எஸ், செப்டம்பர் 17ஆம் தேதி. தியாக திருநாள் எப்போ? நவம்பர் 18. எஸ், நவம்பர் 18. யாரோட டெத் டே? வஉசியோட டெத் ஆனிவர்சரி. வஉசியோட டெத் டே அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரெம்யூனரேஷன் ஆக்ட் எப்போ? 76. எஸ், 1976. ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் எந்த ஆர்டிக்கல்ல வருது? 39. எஸ், 39ல டி அப்படிங்கிறது. ஸோ மெட்டர்னிட்டி பெனிஃபிட் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 42. 42. எஸ், ஆர்டிக்கல் 42 அப்படிங்கிறது. ஸோ பெண்களை வந்து இழிவுபடுத்துற செயல்களை கைவிடணும்னு சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் டியூட்டி எது? 51A. 51A இ. எஸ், 51Aல இ அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் குழந்தைகளுக்கு சிறப்பு சலுகை ரிசர்வேஷன் பத்தி 15th ஆர்டிக்கல்ல 3. எஸ் 15ல 3ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ பெண்களுக்கு சொத்துரிமை எந்த ஆர்டிக்கல்ல கவர் ஆகும்? 300A. 300Aல கவர் ஆகும். ஸோ இந்த சொத்துரிமையை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து லீகல் ரைட்டா கொண்டு போய் எப்போ வச்சாங்க? 44th Amendment Act 1978. எஸ், 44வது சட்ட திருத்தம் 1978. எந்த பார்ட்ல வச்சிருக்கிறாங்க? 12. Part 12. எஸ், பார்ட் 12ல வந்து வச்சிருக்கிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்ல வந்து இந்தியா எத்தனையாவது பிளேஸ்ல இருக்கிறாங்க இப்போ? 131. எஸ், 131வது பிளேஸ்ல வந்து இருக்கிறோம். ஓகே. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் இண்டெக்ஸ், அந்த பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 157. 157வது பிளேஸ்ல வந்து இருக்கிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்வெலாம்பன் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 82. 1982. ஓகேவா? ஸோ இது யாரு ஃபண்டு கொடுக்குறாங்க? Norway Fund. எஸ், நார்வே ஃபண்ட். ஓகேவா? NORAD அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்வே ஃபண்டோட தொடங்கப்பட்டது தான் இந்த ஸ்வெலாம்பன் அப்படிங்கிறது. ஸோ அதுவே வந்து ஸ்வெலாம்பன் பென்ஷன் ஸ்கீம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2010. 2010. எஸ், September. 2010ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப் எப்போ? ஸ்டெப் 86, 87. 86 to 87. ஸோ இதுல ஈயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? Employment. Employment, training and Yes, employment program. சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் விமன். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா எந்த ஏஜ் கேட்டகரி ட்ரைனிங் கொடுப்பாங்க? 16 plus. 16 above. எஸ், 16 பிளஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கப்படுது. ஸோ எல்லா துறைகளையும் பயிற்சி அளிப்பாங்க. அடுத்து ராஷ்டிரிய மகிழா கோஷ் இது எப்போ? 93. 1993. 1993ல கொண்டு வந்திருப்பாங்க. எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே செயல்படுது? Women and Child Child. Development. விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கு கீழே செயல்படுது. அடுத்தது மகிழா சம்ருத்தி யோஜனா அது 93. 1993. ஆனா social 1993. justice. எஸ், ஸோ இது வந்து சமூக நீதி அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால தொடங்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இதுல வந்து யாருக்கு கடன் கொடுக்குறாங்க? பின்தங்கிய வகுப்புல Women. இருக்க Economically weaker section women.
பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பெண் தொழிலாளர்களுக்கு வங்கிகள் மூலம் கடன் வசதி கொடுக்கக்கூடிய திட்டம் தான் அது. அடுத்தது சுவசக்தி ப்ராஜெக்ட் எப்போ? 1998. 1998. ஸோ யாரு ஃபண்டு கொடுக்குறாங்க? வேர்ல்ட் பேங்க்கும் IFAD. IFAD. எஸ், உலக வங்கியும் ஐஎஃப்ஏடியும் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ ஐஎஃப்ஏடியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? எங்க இருக்கு? ரோம்ல இருக்கு. ஓகேவா, ரோம்ல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆபரேஷன் சக்தி எந்த வருஷம்? 21. எப்போ? 2022 ஆமா. 22 ஆமா. ஆபரேஷன் சக்தி ஓ, 1998. இது இருந்துச்சு. ஓகேவா. பொக்ரான ஸோ மறந்துட்டோம் மேம். அந்த மிஷன் சக்தியை ஞாபகம். மிஷன் சக்தி நிகழ்ச்சி. நினைச்சேன். ஓகே சரி, ஆபரேஷன் சக்தி நான் எதுக்கு கேட்டேன் அப்படின்னா சுவசக்திக்கு கூட ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கேட்டேன். ஓகேவா, 98 அப்படிங்கிறதுக்கு கேட்டேன். ஓகே. ஸோ ஸ்வயம் சித்தா இது எப்போ? 2001. ஓகே, 2001. ஓகே. சம்பூர்ண கிராமீன் ஸ்வரஸ்கர் யோஜனா எப்போ? 1999. 2021. அதுவும் 2001. கிராம் 2000. ஸ்வரோஜ்கர்னா 1999. சம்பூர்ண அது வந்து இப்ப கரெக்டா தப்பா மேம்? 2001. ஓகேவா. சம்பூர்ண கிராமீன் ஸ்வரஸ்கர் யோஜனா 2001. சரியா, அவ்வளவுதான். ஸ்வயம் சித்தா கூட சம்பூர்ண கிராமீன். 399. எஸ். ஸோ அது வந்து சஹாரினா 1997, கிராமீன்னா 1999. ஓகேவா. ஸோ இங்க வந்து சம்பூரணா ஜவஹர் அப்படிங்கிற கிராம் வேர்ட். ஸ்வரோஜ்கர் யோஜனா 1999. ஸ்வர்ண சிஸ்டர். ஸ்வர்ண. ஓகே. பசந்தல சொல்லுங்க. முதல்ல இருந்தா ரைட்டு. ஸ்வர்ண ஸோ ஜெயந்தி இப்போ கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா தான் 1999 மேம். அதுதான் 1999. ஓகேவா. சொர்ண ஜெயந்தி சஹாரி யோஜனா அப்படிங்கிறது 1997. சஹாரினா 97, அதுவே வந்து கிராம்னு வந்தா 99. சம்பூரண அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துச்சு அப்படின்னா சம்பூர்ண கிராமீன் ஸ்வரஸ்கர் வந்துச்சுன்னா 2001. ஸோ சம்பூரணமா எல்லாமே கிடைக்கணும். சம்பூரணமா கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்போம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிருப்போம். அப்போ 2001. ஓகேவா. ஸோ அப்போ அதே வருஷம் தான் ஸ்வயம் சித்தா அப்படிங்கிறதும். ஸோ சம்பூர்ணமா கிடைச்சா சித்தா மெடிசன் எல்லாம் எடுக்க வேண்டாம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2001. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெட்பி இது எப்போ? 82. 82. ஓகே. ஸோ 1982. ஓகேவா. ஸோ இது வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் Science and டெக்னாலஜி. technology. சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு கீழே வருது. ஸோ இதுக்கான ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன? 21 to 45. 21ல இருந்து 45 வரைக்கும். மகிழா காயர் யோஜனா எப்போ? 94. 94. ஓகே. ஸோ இந்த கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு 81. 1981. தமிழ்நாடு காயர் பாலிசி 2024. 2024. ஸோ இந்த மகிழா காயர் யோஜனால வந்து அந்த மானியம் எவ்வளவு கொடுக்குறாங்க? 75%. எஸ், 75% வந்து மானியம் கொடுப்பாங்க. இது என்ன மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது? MSME டிபார்ட்மெண்ட். எம்எஸ்எம்இக்கு கீழே வருது. ஓகே. ஸோ அடுத்தது தீன் தயாள் அந்தியோதய யோஜனா NULM எப்போ கொண்டு வந்தாங்க? 2013. 2013ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எந்த திட்டத்தை வந்து NRLM அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி இருப்பாங்க? ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரஸ்கர் யோஜனா. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரஸ்கர் யோஜனா. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து NRLM அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி இருப்பாங்க. அடுத்தது ஸ்வெப் ஸ்டார்ட் அப் வில்லேஜ் ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம் 2016. 2016. ஓகேவா. 2016. ஓகே. ஸோ இது எதோட சப்ஸ்கீமு? இதுதான் NRLM. எஸ், NRLM-ஓட சப்ஸ்கீமு. ஸோ இதுல யாருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? உமன்ஸ்க்கு தான். women led self help groups. ஸோ விமென்ஸ் நடத்தக்கூடிய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ உத்தியோகினி திட்டத்துல மேக்ஸிமம் எவ்வளவு வரைக்கும் கடன் வாங்கலாம்? 3 lakhs. 3 லட்சம். எஸ், 3 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கலாம். ஸோ இதுக்கான வயது 18 to 55. 18 to 55. எஸ், 18ல இருந்து 55. ஓகேவா. 18 to 55 அப்படிங்கிறது.
ஸோ இந்த துறை மூலமா எத்தனை சிறு தொழில்கள் விவசாய துறையில 88 சிறு தொழில்களுக்கு கடன் அப்படிங்கிறது வழங்கப்படுது. ஸோ இது எப்ப கொண்டு வந்தாங்க, எந்த வருஷம் உத்தியோகினி? 2014. ஓகேவா, 2014. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா முத்ரா யோஜனால புதுசா ஒரு இது ஆட் பண்ணியிருப்பாங்க, என்ன அது? தருண் பிளஸ். ஸோ இது வந்து எவ்வளவு அமௌண்ட்? 10 to 20 lakhs. 10 lakhs to 20 lakhs அப்படிங்கிறது. ஸோ இதுல எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் ஷூரிட்டி இல்லாம கடன் கொடுப்பாங்க? 10 லட்சம் வரைக்கும் Up to 10 lakhs வரைக்கும். 10 lakhs வரைக்கும் நமக்கு கடன் அப்படிங்கிறது பிணையம் இல்லாம கொடுப்பாங்க. மீதி 3 டைப் என்னது இதுல கடன்? Shishu, Kishore, Tarun. எஸ், சிசு, கிஷோர், தருண் அப்படிங்கிறது. ஸோ கிஷோர்ல எவ்வளவு கொடுக்குறாங்க? 5 lakhs வரைக்கும். 50,000 to 5 lakhs வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ முத்ரா யோஜனா எப்ப கொண்டு வந்தாங்க? April 8, April 8, 2015. 2015. ஏப்ரல் 8, 2015. முத்ராவோட ஃபுல் ஃபார்ம் என்ன? Micro Unit Development Finance Agency. Financing Agency. எஸ், மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி லிமிடெட் அப்படிங்கிறது தான் முத்ரா அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ மகிழா இ ஹேட் எப்போ கொண்டு வந்தாங்க? இ ஹாட் 2016. 2016ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்தது ஸ்டார்ட் அப் இந்தியா எப்போ? 2016 April 5. ஸ்டார்ட் அப் இந்தியா. ஸோ 2016 January 16. ஓகேவா. ஸோ ஸ்டாண்ட் அப் இந்தியா April 5, April 5, 2016. ஏப்ரல் 5, 2016. ஓகே. ஆதிவாசி மகிழா சசக்திகரன் யோஜனா எப்போ? 2012. 2002. 2002. ஓகேவா, 2002. அந்த என்எஸ்டிஎஃப்டிசி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 2001. எஸ், 2001ல. ஸோ 2001ல அது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அம்சி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெட். இது எப்போ? 2017. ஓகே. ஸோ உத்யம் சகி போர்ட்டல் வரைக்கும் தானே? உதயம் சகி வரைக்கும் தான் சொல்லணும். ஓகே, ரைட். ஓகே, ஃபைன். ஸோ ட்ரெட் வந்து 2000. ஓகேவா, அதில் இயர் தப்பா இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ நாளைக்கு வந்து இந்த ட்ரெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் இயர்ஸ் மட்டும் பார்த்து இது பண்ணிக்கோங்க, சரியா? தேனா சக்தியும் இயர் தப்பு, 2010 தான் அன்னைக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆதிவாசி அந்த அம்சியும் தப்பு, 2002. மற்றதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் ஒரு செக் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து அந்த ட்ரெட்ல இருந்து பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா வரைக்கும். ஓகேவா, 216 தமிழ்ல பேஜ் நம்பர் 192ல இருந்து 216. ட்ரெட் டு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, மிஷன் சக்திக்கு முன்னாடி வரைக்கும். ஆர்டிகல் 166ல என்ன சொல்லியிருப்பாங்க? Business of பிசினஸ் ஆஃப் conducting business. எஸ். ஸோ கவர்னர் வந்து என்னென்ன இதெல்லாம் பண்ணுவாரு அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ ஆர்டிகல் 77ல எப்படி சொல்லியிருப்பாங்களோ அதே மாதிரி நிர்வாக நடவடிக்கைகள் எல்லாம் இவரோட பேர்ல எடுக்கப்படும் அப்படிங்கிறது இதுல சொல்லியிருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி என்னென்ன ஒர்க் எல்லாம் பண்ணுவாரு அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 161. பவர் கார்டன் கொடுக்கிறது.
எஸ் பார்டனிங் பவர் ஆஃப் கவர்னர். ஓகேவா? பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட் ஆர்டிகல் என்ன? 72. எஸ் 72 அப்படிங்கிறது. அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் ஆர்டிகல் 165. 165. ஓகே 165 அப்படிங்கிறது. 175வது ஆர்டிகல் என்ன சொல்லுது? அட்ரஸ் அவரோட கவர்னரோட அட்ரஸ். ரெண்டு ஹவுஸ்லயும் கவர்னர். கவர்னர் வந்து எப்ப வேணாலும் ஸ்பீச் கொடுக்கலாம். ஸோ அதை பத்தி சொல்லக்கூடியது 175. 176ல என்ன சொல்லியிருப்பாங்க? ஸ்பெஷல் ஸ்பெஷல் அட்ரஸ் வந்து கவர்னரோட ஸ்பெஷல் அட்ரஸ் அப்படிங்கிறது. ஸோ முதல்ல அவை கூடும்போது அவரோட உரையோட தான் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது 176. ஓகே. ஸோ 169 169 169 பிரேக் ஆகுதா? ஆமாங்க. இப்போ ஓகே. இப்போ ஓகேவா? ஓகே. ஸோ 169 எது சொல்லுங்க. பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுதா? Creation and abolition of state legislative council. ஓகே. கிரியேஷன் அண்ட் அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் இல்லையா? சட்ட மேலவை உருவாக்கம் ஒழிப்பு பத்தி சொல்லக்கூடியது. அதுவே வந்து 174 செஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ அதை வந்து ஆரம்பிக்கிறது, டிசல்யூட் பண்றது. ஸோ இதெல்லாம் கவர்னரோட பவர் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 159 Oath of the affirmation of governor. ஓகே. ஸோ ஓத் அண்ட் அஃபர்மேஷன் பை தி கவர்னர். ஓகேவா? இப்படி கேட்டா நல்லா இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 156 Term of கவர்னரோட பதவிக்காலம். ஓகே. கவர்னரோட பதவிக்காலம். டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர். 162 extent of executive. ஸோ அந்த அவங்களோட பவரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறது. ஓகேவா? 162 அப்படிங்கிறது. நூத்தி 20 The Hindi language parliament languages used in parliament. பார்லிமெண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ். ஓகேவா? அடுத்தது 42 maternity and just and human condition. ஹியூமன் கண்டிஷன்ஸும், அதாவது ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்கறது. அதில் ஒன்று தான் மெட்டர்னிட்டி ரிலீஃப் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவே லிவிங் வேஜ் ஆர்டிக்கல் என்ன? 43 ஏல என்ன சொல்லியிருப்பாங்க? 43A அந்த லிவிங் வேஜ் பத்தி தானே மேம் சொல்லிருக்காங்க. 43 லிவிங் ஏஜ். 43A தமிழர்ஸ் வந்து சொன்னீங்க. Workers managementல participate பண்ணணும். எஸ். ஸோ ஒர்க்கர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் சொல்லிடுவீங்க. பிரசிடென்டோட ஓகே 57 Eligibility for re-election. எஸ் எலிஜிபிலிட்டி ஆஃப் ரீஎலெக்ஷன் அப்படிங்கிறது. 59 Conditions of office of president. கண்டிஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ஸோட ஆஃபீஸ். ஓகே. ஆர்டிகல் 99 செக்ரட்டரிக்கு அடுத்து. ஸோ மெம்பர்ஸோட பதவி பிரமாணம். ஓத் ஆர் அஃபர்மேஷன் பை மெம்பர்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது லாஸ்ட் என்னன்னா
106. salary allowances எஸ் of salaries members and of parliament. allowances of members. ஓகேவா? ஸோ பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட salaries allowances பத்தி சொல்லக்கூடியது 106 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நாளைக்கு வந்து 176ல இருந்து 231 வரைக்கும். ஓகேவா? ஏன் இந்த அமைதி நிறைய இருக்குதா? ஆல்ரெடி படிச்சதுதான். ஓகே. ஸோ அடுத்தது சொல்லுங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 1992 அக்டோபர் 16. October 12. 12. 3 October 12. 1993. 1993 அக்டோபர் 12 92ல. ஓகே. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்போ? 1997 April 17. 97. எஸ் ஏப்ரல் 17 1997. ஸோ இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து எவ்வளோ இயர்ஸுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேஸை எடுக்கணும்? 1 1 year. இயர். ஓகே. எஸ் 1 இயருக்குள்ள எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட பதவி காலம் எத்தனை வருஷம்? 3 years, sir. 3 years இல்லாட்டி 70 வயசு whichever is ஓகே. earlier. ஸோ 3 வருஷம் அப்படி இல்லை அப்படின்னா 70 வயசு. ஸோ இதில் எது முன்னாடியோ அதுக்கேற்ற மாதிரி பதவி அப்படிங்கிறது வகித்துக் கொள்வார்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல வந்து எத்தனை பேர் இருப்பாங்க? ஹெட்டு 1 plus 5. 1 plus 5 plus 7. 7 non-official members இருப்பாங்க. ஓகே. ஸோ 1 + 5 + 7. ஓகே. இதை எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க? 2019. 2006 ஒரு தடவை 19ல ஒரு தடவை. ஓகே. ஸோ லாஸ்ட்டாக பண்ணது 2019ல வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ யுஎன்சிஆர்பிடியோட மாற்றுத்திறனாளிகள் உரிமைகளுக்கான அந்த மாநாடு வந்து எப்போ நடந்தது? 2008 May. 8 எஸ் 2008 மே 3ல வந்து நடந்திருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணலாமா பண்ண முடியாதா? பண்ணலாம் மேம். 2019 amendments எஸ் 2019. ஆக்சுவலாக இவங்க ஹியூமனிட்டி இல்லையா? ஸோ ஹியூமனிட்டி அப்படிங்கிற பேசிஸில் ரீஎலிஜிபிள் இது அப்ளிகபிள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவன் இந்த சேர் பர்சன் மெம்பர்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்றது யாரு, ரிமூவ் பண்றது யாரு? President. national president. எஸ் நேஷனல் லெவல்ல பிரசிடென்ட். ஸ்டேட்டுக்கு appoint பண்றது governor, remove பண்றதானா president. எஸ் அப்பாயிண்ட் பண்றது கவர்னர், ரிமூவ் பண்றது பிரசிடென்ட். ஓகே. ஸோ ஸ்டேட்ல வந்து காம்போசிஷன் எப்படி இருக்கும்? எவ்வளோ மெம்பர்ஸ்? 1 plus 2. 1 plus 3. இப்போ வந்து 1 + 3. ஓகேவா? 2019 அமெண்ட்மெண்ட் படி 1 + 3. ஸோ இதுல வந்து எத்தனை பேர் பெண்களா இருக்கணும் கம்பல்சரி? ஒருத்தங்க. எஸ் ஒருத்தங்க வந்து கம்பல்சரி பெண்ணா வந்து இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2019ல வந்து யாரு வந்து சேர்பர்சனாக இருக்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க? retired அது உள்ளது. ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஜட்ஜ் ஓகேவா? ரிட்டையர்ட் இல்ல. எஸ் ஒர்க்கிங் ஜட்ஜ் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. சரியா? ரிட்டையர்ட் கிடையாது. ஒர்க்கிங் ஜட்ஜை வந்து 2019ல ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆல்சோ current ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டையர்டா இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். 2019ல வந்து ஒர்க்கிங்ல இருக்கிறவங்களும் இருந்துக்கலாம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. In case workingல இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிரியரா வந்து ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ்ல கன்சல்ட் பண்ணிட்டு இது இருக்கணும் அப்படின்னு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம இந்த யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க எந்த வருஷம்? 1948 1948ல. ஸோ இதுல எத்தனை ஆர்டிகல்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க நமக்கு? 30 ஆர்டிகல் இருக்கு. 30 ஆர்டிகல்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வி அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்டிகல்ல சொல்லியிருப்பாங்க? 27 26. ஓகேவா? 26ல கல்வி அடிப்படை உரிமை அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கணும்னு சொல்றது 21. ஓகே. ஸோ இதுல அவ்வளோதான் கண்டென்ட் இருக்கும். ஸோ இது இப்போ படிக்கிறீங்கல்ல, இதை வந்து இப்போ படிக்கும்போது ரெண்டு ரெண்டா படிக்கிறீங்கல்ல, அந்த ரெண்டு ரெண்டா படிக்கிறத அப்படியே கம்பேரிசன் போட்டு எழுதிக்கோங்க. சரியா? ஸோ கடைசியில் ரிவிஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ நாளைக்கு வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் விமனும் நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸும். ஸோ அதில் பெருசாக கண்டென்ட் இருக்காது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸில் விமனில் தான் கண்டென்ட் இருக்கும். ஸோ ரெண்டையும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? தேவிரா அந்த தமிழ் கேட்கலையா? இதோ எடுக்கிறேன். தேவிரா 36 to 60. ஸோ கணக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் இருக்கு அப்படின்னு ரத்ன சபாபதி சொல்லியிருப்பாரு. அறம். 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 ஓகே. கடை சங்க காலத்துல தமிழகத்துல எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்ன? கண்ணெழுத்து சிலப்பதிகாரத்துல சொல்லியிருப்பாங்க. ஓகே. எட்டு தொகையில பாடலால் பெயர் பெற்ற நூல் வந்து 2 இருக்கும். என்னெல்லாம்? கலித்தொகை, கலித்தொகையும் பரிபாடலும். ஸோ எட்டு தொகையில காலத்தால் முந்தியது புறநானூறு. நெடுந்தொகை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் அகநானூறு. ஸோ நற்றிணைக்கு உரை எழுதியது ஃபர்ஸ்டா உரை எழுதினது யாரு? பின்னத்தூர் நாராயணசாமி. ஓகே. பாண்டி நாட்டு கடற்கரை நகரம் எது? மருகூர்பட்டினம். சேர நாட்டு கடற்கரை ஊர் மாந்தை அப்படிங்கிறது. ஓகே. கொல்லிமலை தலைவன் யாரு? வல்வில்லோரி. தகடூர் அப்படிங்கிறது எந்த ஏரியா? தர்மபுரி. நாணயங்களை பரிசோதிக்கக்கூடிய அரசாங்க அலுவலர் என்னன்னு சொல்லுவாங்க? வண்ணக்கண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒருமுலை அறுத்த திருமா உண்ணி, இது எந்த பாடல் வரி? இது நற்றிணை. ஓகேவா? நற்றிணை மதுரை மருதன் இளநாகனாரோட வரிகள் அப்படிங்கிறது. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நற்றிணையில. ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தங்கத்தை அளவிடுவதற்கு பயன்படுத்த களஞ்சு அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செம்புல பெயல் நீர் போல, இது எதுல உள்ள வரிகள்? குறுந்தொகை. ஓகே. விழா காலங்கள்ல பெண்கள் ஆடும் கூத்து என்ன கூத்து? துணங்கை அப்படிங்கிறது. சூலத்தை ஏந்தியுள்ள பெண் தெய்வத்தை என்னன்னு சொல்லுவாங்க? சூலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐங்குறு நூறுல முல்லை யாரு பாடினது? முல்லை திணை பேயனார். ஓகே. மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு பரிபாடல். ஓகே. கலித்தொகையை எப்படி சிறப்பிக்கிறாங்க? கற்றறிந்தர் ஏத்தும் களி அப்படின்னு சொல்லிட்டு. சோ கலித்தொகையில முல்லை திணை பாடினது யாரு? சோழன் நல்லூரு திறன் வந்து பாடியிருப்பாரு. சோ இதுல கலித்தொகையில பாலை திணை வந்து எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க?
35. மருதத்துல 35. 35. நெய்தல் 33. எஸ் 33. ஓகேவா? 33. குறிஞ்சி 29. முல்லை திணையில 17. ஓகேவா? 17. ஏறு தழுவுதல் பற்றி சொல்லக்கூடிய நூல் அது கலித்தொகை. கலித்தொகை. பரிபாடல்ல பாடலை பாடிய புலவர்கள் எத்தனை பேரு? 13 பேரு. ஓகேவா? 13 பேரு. சோ அகநானூரோட அடிவரையறை 31. எஸ் 13 சிற்றல்லை 31 பேரல்லை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுக்கு ஓகே. இதுல வந்து இந்த ஒழுங்குமுறையில தொகுத்திருப்பாங்க இல்லையா? ஸோ இல்ல முல்லை அப்படிங்கிறதுக்கு எப்படி தொகுக்கப்பட்டிருக்கும்? 4, 14, 14, 24. 4, 14, 24 இந்த மாதிரி தொகுத்திருப்பாங்க. நெய்தல் திணை 10. 10, 20, 30 இந்த மாதிரி தொகுத்திருப்பாங்க. பண்டை தமிழர்களோட திருமணம் பத்தி சொல்லக்கூடிய நூல் அது அகநானூறு. அகநானூறு. பண்டமாற்று முறை பத்தி எந்த நூல்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க? குறுந்தொகை, அகநானூறு. குறுந்தொகையும் அகநானூறும். யவனர் தந்த வினைமான் நன்கலம் அப்படிங்கிற அகநானூற்று பாடல் எந்த ஆசிரியரால எழுதப்பட்டது? தாய்க்கண் இது பேரு. கரெக்ட் கரெக்ட். எரிக்காட்டூர் தாயங்கண்ணனார். ஓகேவா? எருங்காட்டூர் தாயங்கண்ணனார். நைஸ். ஓகே. சோ யவனர்கள் அப்படின்னு யார சொல்லுவாங்க? கிரேக்கர், கிரேக்கர்களும் ரோமானியர்களும். தமிழ் கெழு மூவர் காக்கும் நிலம் அப்படிங்கிறது யாரோட வரிகள்? மூவர் மாமூலர். ஓகேவா? மூவர் மாமூலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வீரத்தாயோட நிலைய மூதின் முல்லையில புகழ்ந்தவர் யார்? ஒக்கூர் மாசாத்துவார். சோ ஒக்கூர் மாசாத்தியார் வந்து சொல்லியிருப்பாங்க. பாட்டு பாடும் பெண் யாரு? பாடினி. எஸ் பாடினி. ஓகேவா? பாடினி. ஓகே. இந்திர விழா பத்தி சொல்ற நூல் எது? தொகை நூல். தொகை நூல் ஐங்குறுநூறு. ஓகே. 8ஆம் பத்து பதிற்று பத்துல 8ஆம் பத்து வந்து யார் பாட்டுடை தலைவன்? பெருஞ்சேரல் இரும்புரை. எஸ் சூப்பர். சோ பெருஞ்சேரல் இரும்புரை. இவரை பாடின புலவர் யாரு? அரிசில் கிளார். அரிசில் கிழார். ஓகே. 3ஆம் பத்தோட பாட்டுடை தலைவன்? பல்யானை செல்கொழு குட்டுவன். ஓகேவா? பாடினது பாலை பாலை கௌதமனார். 4ஆம் பத்து ஓகே. கழங்காய் கண்ணி நார்முடி சேரல். பாடினது காப்பியாற்று காப்பியனார். 4 மணிக்கு காப்பி குடிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 மணிக்கு பால், 4 மணிக்கு காஃபி. ஆமா 3 மணிக்கு பால் வந்துச்சுன்னா 4 மணிக்கு காஃபி குடிச்சுக்கலாம். சரியா? 5 மணிக்கு பரன்ல ஏத்தி வச்சிடலாம். ஆமா கரெக்ட். 5 மணிக்கு பரன்ல ஏத்தி வச்சுக்கலாம். ஓகே. சோ அதுக்கப்புறம் 6ஆம் பத்து யாரு? பாட்டு. ஓகே. ஆடு கோட்பாட்டு சேரலாதன். புலவர் காக்கை பாடுஞர். ஓகே ஓகே. சோ ஆத்துல வந்து தண்ணி குடிக்க ஆடு போச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் பத்து கபிலர், செல்வ கடுங்கோ வாழியாதன். புலவர் வந்து கபிலர். ஓகேவா? சோ 7 நாளும் செல்வத்துல கொளிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 7 நாளும் செல்வத்துல கொளிக்கணும். செல்வ கடுங்கோ வாழியாதன். அடுத்தது 9ஆம் பத்தோட பாட்டுடை தலைவன் யாரு? இளஞ்சேரல் இளஞ்சேரல் இரும்புரை. புலவர் 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 எஸ் பெருங்குன்றூர் கிழார். ஓகே. ஒரு நாள் அப்படிங்கிறது சங்க காலத்துல எத்தனை நாழிகையா பகுக்கப்பட்டிருக்கு? 60 நாழிகை. ஓகேவா? 60 நாழிகை. ஒரு நாழிகை அப்படிங்கிறது 24 நிமிடம் 2.5 நாழிகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சாரி 24 நிமிடம் 2.5 நாழிகை கொண்டது 1 மணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே.
அவ்வளோதான். ஸோ நாளைக்கு வந்து 61ல இருந்து 61ல இருந்து 71 81 61ல இருந்து 75 வரைக்கும் படிச்சுக்கோங்க. பெரும்பானாற்றுப்படைக்கு முன்னாடி வரைக்கும். பெரும்பானாற்றுப்படைக்கு முன்னாடி வரைக்கும். ஓகே, அவ்வளோதான். ஸோ அப்போ நாளைக்கு வந்து எக்கனாமிக் சர்வேல அடுத்த அந்த 9th ஃபுல்லாக சோஷியல் இஷ்யூஸில் வந்து எது வரைக்கும் சொன்னால் மிஷன் சக்திக்கு முன்னாடி வரைக்கும், பாலிட்டி வந்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமனும் சைல்ட் ரைட் ப்ரொடெக்ஷன் கமிஷன், ஸோ அதுவும் ஆர்டிக்கல் வந்து 176ல இருந்து எது வரைக்கும் 231 231 வரைக்கும். ஸோ தேவிரா வந்து 61ல இருந்து 75 வரைக்கும். ஐஎன்எம் லீடர்ஸ் ஐஎன்எம் லீடர்ஸ் ஆமாம், அது வந்து கொடுக்கல. ஸோ அது வந்து அடுத்த 45 வரை படிச்சிருந்தீங்கல்ல? 48 வரைக்கும். 48 வரை படிச்சிருக்கீங்களா? படிக்கலன்னு நினைக்கிறேன். 45க்கு அப்புறம் அடுத்த பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்த 3 படிச்சுக்கோங்க, அதில் கண்டென்ட் இருக்காது. ஓகே, வேற எது கவர் பண்ணாம ஸ்கூல் பெல் மேக்ஸ்